நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி வீரம் ஓடி ஓடி உயிருள்ள நாட்கள் எல்லாம் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆராதிப்பே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் பாதத்துல ராஜா நீ செய்த நன்மைகளை நான் இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை நான் ஒருவருக்கே தேவ மகிமை, தேவ மகிமை. என் ஆராதனை உயிருள்ள நாட்கள் எல்லாம் வாழ்வோம் தாழ்வோம் எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் ராஜா நீர் செய்த நன்மைகளை இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை என் ஆராதனை. Holy, you are holy. எந்த பலவீன நேரங்களில் என்னை தள்ள
முடியவில்லை. எந்த பலவீன நேரங்களில் இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. அப்பா இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை தேவனை ஆராதனை செய். சிறைகள் உடையும், சிறைகள் உடையும். மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருக்கு விசுவாசியாக நான் வாழ்வேன், மரணம் வரைக்கும் நான் பரலோகத்தின் ஆண்டவரை நோக்கி நடப்பேன் அப்படிங்கிற ஒரு பிரதிக்கினையோடு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் நடக்க ஆமென் உங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்க அதுக்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. பைபிள் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்கிறார். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இப்போ ஆண்டோட இப்படி ஞானஸ்நானம் இயேசுவே வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் பாவம் அடக்கம் பண்ணப்படுகிறது. சொல்லுங்க ஆமென். மனுஷனுடைய பாவம் தண்ணீருக்குள்ள அடக்கம் பண்ணப்படுகிறது. பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்படுது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்துக்கு செத்து, ஏன்னா என்னைக்காவது அடக்கம் பண்ண மனுஷனை போய் நம்ம திரும்பி தோண்டி பார்க்கறது இல்லை, பார்த்தாலும் சரிப்படாது. பாவம் அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷனை அதோட விட்டுறணும். அப்போ ஞானஸ்நானத்தில் என்ன நடக்குதுன்னா, தேவன் என்ன செய்கிறார், மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து சொல்லுங்க ஆமென் அடக்கம் பண்ணி போடுகிறார். எழும்பி வரும்போது நீதி உள்ள மனுஷனா, நீதிக்கு பிழைக்கும்படி சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. பாவத்துக்கு செத்தாச்சு, பாவ மனுஷன் அடக்கம் பண்ணியாச்சு, நீதிக்கு பிழைக்கும்படி அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. சொல்லுங்க ஆமென். நல்ல மனச்சாட்சியோடு என்ன பாவியா இருந்த மனுஷனை அவர் மன்னித்து ரத்தத்தில் கழுவி பரிசுத்தமாக்கி சொல்லுங்க ஆமென் மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஞானஸ்நானம் தேவன் ஏற்படுத்தினார். அது சும்மா மிங்கி எந்திரிக்கிறது இல்லை, நல்ல மனச்சாட்சியின் உடன்படிக்கை சொல்லுங்க ஆமென். நல்ல மனச்சாட்சியின் உடன்படிக்கை. என் பாவத்தை மன்னித்து அவர் ரத்தத்தினால கழுவி என் பாவத்தை எல்லாம் தண்ணீருக்குள்ள அடக்கம் பண்ணி விட்டார். பாவ மனுஷன் அடக்கம் பண்ணிட்டார். இனி நான் எந்திரிக்கும் போது நீதிக்கு பிழைக்கும்படி சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமானா பரலோகம் போகிற வரைக்கும் நீதிக்கு பிழைக்கும்படி அதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது அதுதான். அப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறணும் சொல்லுங்க அல்லேலூயா. மனம் திரும்பி இயேசுவில் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும். அப்படி பெறும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவ புஸ்தகம், பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். இவரை நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன்னு பிதாவுடைய சத்தம் உரைத்தது. சொல்லுங்க அல்லேலூயா. ஞானஸ்நானம் விளையாட்டு கிடையாது, அது தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. சொல்லுங்க அல்லேலூயா. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று நாம் கர்த்தருக்காய் வாழ்கிற ஒரு அனுபவம். அதனால தான் நம்ம பெந்தகோஸ்தே சபையில் சீக்கிரமாக ஞானஸ்நானம் கொடுக்குறது இல்லை. எத்தனை பேர் வேலைக்கு வந்து கேட்டிருக்காங்க, நிறைய பணம் தர்றேன்னு கேட்டிருக்காங்கன்ட்டு. கனடாவுக்கு போகணும் சார், ஸ்ரீலங்கன் அகதி, அவங்க இலங்கை அகதி ஒருத்தர் வந்து எனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, தயவு செய்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, உங்களுக்கு இங்கேயும் பணம் தரேன், போயிட்டு நான் பணம் அனுப்புறேன்னாரு. அவர் சொன்னேன், நான் அந்த மாதிரி சபை இது இல்லைப்பா, நீ வேலைக்கு போகிறதுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தா நான் நரகத்துக்கு போவேன், பாவி மனம் திரும்புறதுக்குள்ளே சபை இது சொல்லுங்க ஆமென். உனக்கு நான் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்படி ஏன்னா ஞானஸ்நானம்னா அவர் வந்து ஞானஸ்நானம் பெற்றோடனே டக்குன்னு அவர் போகலான்னு நான் நரகத்துக்கு போவேயா எனக்கு இல்லை, அப்படி கொடுக்குறதில்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நான் பரலோகத்துக்கு போகணுன்னு கடவுளை நேசிக்கிறவனுக்கு தான் இங்கே ஞானஸ்நானம் கொடுப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், பாவத்தை விட்டுட்டு கர்த்தரை தேடுறவனுக்கு தான் ஞானஸ்நானம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே மனதில் வைங்க, வருகிற நாளில் ஒரு நாள் ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு அதில் பங்கு கொள்ளும்படியாக கேட்க